ஹலோ மக்களே! எங்களோட ஃபர்ஸ்ட் இயர் வெட்டிங் ஆனிவர்சரி எப்படி போச்சுன்னு பார்க்கலாமா? ஒன் டே முன்னாடியே என் ஒய்ஃப்‌க்கு மெஹந்திலாம் வச்சு இம்ப்ரெஸ் பண்ணிட்டேன். காலைல சீக்கிரமா எழுந்து குளிச்சு முடிச்சுட்டு, அப்பா, அம்மாவ ஸ்ட்ரெயிட்டா போய் பார்த்து அவங்களோட ஆசீர்வாதத்த வாங்கிட்டு, அப்படியே அவங்க ட்ரெஸ் எடுத்து வச்சிருந்தாங்க. பஞ்சு மிட்டாய் கலர்ல. அந்த சொக்காவ போட்டுக்கிட்டு, எனக்கு இன்னும் ரொம்ப க்ளோஸ் ஆன ஒரு நபர். அவர்கிட்ட பிளெஸ்ஸிங் வாங்க நானும் என் ஒய்ஃபும் கிளம்பி வந்துட்டோம், குடும்பத்தோட. அப்பா அபிஷேக்லாம் புக் பண்ணி வச்சிருந்தாரு. இவர் யாருன்னு உங்களால கெஸ் பண்ண முடியுமா? முன்னாடி நந்திய பார்த்த உடனேயுமே கெஸ் பண்ணியிருப்பீங்க. எஸ். தென்னாடுடைய சிவனையே போற்றி. முதற்கடவுள். ரொம்ப முக்கியமான கடவுள். எனக்கு இவர பார்க்க வந்தாலே ஒரே கூஸ் பம்ப்ஸா இருக்கும். ஒரு மாரி ஸ்பெஷலான ஒரு இடம் இது ஆக்சுவலி. கோயில் பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஆடம்பரமாலாம் இருக்காது. சிலை இவர் தான் இங்க மெயினே. ஏன்னா, இது மண்ல இருந்து எடுத்து வச்ச ஒரு கடவுள் இவரு. யாரும் செதுக்கியோ, பிரதட்சணம்லாம் பண்ணல. கீழ மண்ணுக்கு அடியில இருந்து கிடைச்சாரு. எங்க பெரியப்பா பசங்க தான் எடுத்து வச்சாங்க ஆக்சுவலி. அண்ணனுங்க. இப்ப அழகா கோயில்ல அம்சமா உட்காந்துட்டு இருக்காரு. கூடிய விரைவில ஒரு பெரிய கோவில்ல இருப்பாரு. அது நான் நம்புறேன். அண்ட் இந்த இடத்துக்கு வரும்போது எனக்கு எப்பவும் மன அமைதியும், ரொம்ப ஒரு திருப்தியான ஃபீலும் கிடைக்கும். இப்ப என் குடும்பத்தோட நிக்கும்போது, இத விட என்ன வேணும் அப்படின்ற ஒரு ஃபீல் தான் இருக்கு. இந்த டேவ ஸ்டார்ட் பண்றதுக்கு இந்த இடத்த விட ஒரு நல்ல இடம் எங்கேயும் எனக்கு கிடைக்காது. ஸோ அழகா என் ஒய்ஃப்‌க்கு நான் பொட்டு வச்சு ஸ்டார்ட் பண்றேன். முடிச்சுட்டு அப்படியே ஒரு முக்கியமான இடத்துக்கு அங்கேருந்து கிளம்பி வந்துட்டோம். கடவுள்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கியாச்சுல்ல, இப்போ கடவுளோட குழந்தைங்ககிட்ட ஆசீர்வாதம் வாங்கலாம் அப்படின்னு சொல்லி நாங்க கிளம்பி வந்திருக்கோம். இந்த இடத்த பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. நோட் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு பின்னாடி யூஸ் ஆகும். இங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 150 பேர் மனநலம் சரியில்லாதவர்கள், பிள்ளைகளால் கைவிடப்பட்ட முதியோர்கள், அந்த மாரி நெறைய பேர் இருக்காங்க. நெறைய பேர இவங்க கவனிச்சுக்கிறாங்க. ஸோ என்னால முடிஞ்சது இன்னைக்கு ஒரு நாள், இந்த நல்ல நாள் அதுவுமா இவங்களுக்கு ஒரு மதிய வேளை சாப்பாடு குடுக்கலான்னு சொல்லிட்டு, நானும் என் ஒய்ஃப் அண்ட் என் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே ஆசைப்பட்டாங்க. ஸோ அதனால இங்க ஸ்ட்ரெயிட்டா கிளம்பி வந்துட்டோம். கோவில்ல இருக்கும்போது எந்த அளவுக்கு ஒரு கூஸ் பம்ப்ஸ் வந்துச்சோ, அதே மாரி இந்த இடத்துக்குள்ள வந்த உடனே எனக்கு இவங்க வாய்ஸ் கேட்ட உடனே கிடைச்சது. பிளெஸ்ஸிங் குடுக்க எப்படி ஒரு நல்ல மனசு வேணுமோ, அதே மாரி பிளெஸ்ஸிங் வாங்கவும் ஒரு நல்ல மனசு வேணும். மதிய உணவு திருத்தந்தைக்கு நன்றிகளிலும் நல்வாழ்த்துக்களையும் மனதின் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த ஒரு விஷயத்த நாங்க லைக்ஸ்க்காகவும், ஃபாலோவர்ஸ்க்காகவும் பண்றோம்னு நெனச்சீங்கன்னா, எங்களுக்கு அத நெனச்சு எந்த கவலையும் கிடையாது. எங்கள பார்த்து நீங்களும் அதே லைக்ஸ், ஃபாலோவர்ஸ்க்காக அவங்களுக்கு ஒரு வேள சாப்பாடு வாங்கி குடுத்தீங்கன்னா, ரொம்ப, ரொம்ப, ரொம்ப சந்தோஷம் எங்களுக்கு. தானத்தில் சிறந்த தானம் அன்னதானம்னு சொல்லுவாங்க. இல்லங்க. கண்தானம். சரி, ஏதோ ஒரு தானம். எந்த தானம் நீங்க பண்ணாலும் முடியாதவங்களுக்கு எப்ப நீங்க பண்றீங்களோ, அப்பயே வந்து நீங்க ரொம்ப நல்ல விஷயங்கள் பண்றீங்கன்னு அர்த்தம். நீங்க இப்ப பண்ணிட்டு இருக்கீங்கன்னா, உங்களுக்கு ரொம்ப நல்ல மனசு இருக்கு. அத திருப்பி திருப்பி பண்ணிட்டே இருங்க. அத பண்ற என் தம்பிக்கு பொண்ணு தேடிட்டு இருக்கோம். தலைவன் 90ஸ் கிட். ஸோ அதனால நம்ம தான் பார்த்து வைக்கணும். புடிச்சிருந்தா கான்டாக்ட் பண்ணுங்க. நீங்களும் என் ஃபேமிலில ஒரு ஆளா மாறலாம். இவரும் என் தம்பி தான். பட் இவரு 2K கிட். ஸோ நம்ம தேடணும்னு அவசியம் இல்ல. அங்கேருந்து மனநிறைவோட கிளம்பியாச்சு. மனசு நிறைஞ்சாச்சு. வயிறு நிறையணும்ல. என் ஃபேமிலிய கூட்டிட்டு ஸ்ட்ரெயிட்டா பாண்டிச்சேரிக்கு வந்துட்டேன். மந்தி பிரியாணி என்னோட ட்ரீட் என் ஃபேமிலிக்கு. மத்தவங்கள பார்த்துக்கிற மாரி ஃபேமிலியும் பார்த்துக்கணும். அங்கேருந்து திரும்பி வரும்போது நல்லா தூறிட்டே இருந்துச்சு. தூறலுக்கு எதமா ஒரு கட்டிங் சாயா போட்டு, வீட்ட வந்து பார்த்தா கேக் வாங்கி வச்சிருந்தாங்க. கேக்க கட் பண்ணி நான் அவளுக்கு ஊட்டி விட, அவ எனக்கு ஊட்டி விட, அப்புறம் நான் எல்லாருக்கும் மாத்தி மாத்தி என் அன்ப ஊட்டி விட, இந்த நாள் எந்த பிரச்சனையும் இல்லாம அழகா முடியப் போது. ஆனா நடுவுல ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு. என் மச்சானுக்கு வாங்கி குடுத்த கார நான் புடிங்கி ஓட்டிட்டு இருக்கேன். அவன் கோவப்பட்டு அந்த கார அடிச்சு உடைக்க, என் 90ஸ் கிட்ல வேற என்ன எதிர்பார்க்குறீங்க? எனக்கு இந்த நாள் ரொம்ப புடிச்சிருந்துச்சு. அதான் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணேன். புடிச்சிருந்தா லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த வீடியோ பார்க்கலாம். பாய் மக்களே!